அகிலம் நேயசுதக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையிலும் இலங்கை கைச்சாத்திடாது விஜித ஹேரத். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியாகும் தனித்துவமான சில தகவல்கள். ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் ரணில் வெளியிட்டுள்ள அறிக்கை. இந்திய கடத்தொழிலாளர்கள் 8 பேருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கை காவல்துறையினர். கையடக்க தொலைபேசி பெற்றுத் தருவதாக 30 லட்சம் மோசடி செய்த கும்பல். தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழில் கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே இளஞ்சன் பலி. உரமானியம் குறித்து அனுர அரசாங்கத்திடம் விவசாயிகள் கோரிக்கை. அரசியல்வாதிகளை பலப்படுத்தவே மதுபான உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டன. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு மாத்திரம் இரு நாடுகளும் இணங்கியுள்ளதாக வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது விசேடமாக வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. முன்னதாக கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பித்து அதனைத் தொடர்ந்து இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எட்கா எனப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தம் தொடர்பில் பல வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னும் செல்வதற்கே இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் குறித்த உடன்படிக்கையை கைச்சாத்திட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதாக எப்போதும் கருத்து தெரிவிக்கவில்லை. அரசியல் ரீதியான வங்குரோத்துக்குள்ளான சில தரப்பினரே நாம் குறித்த உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதாக பொய்யான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். இரு நாடுகளதும் பொருளாதார வர்த்தக அபிவிருத்தி தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக உள்ளோம். அதற்கமையவே இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதியின் கூட்டறிக்கையிலும் எட்கா உடன்படிக்கை தொடர்பான விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் 13வது திருத்தம் குறித்து உள்ளடக்கப்படாமை தொடர்பில் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னைய அரசாங்கம் மேற்கொண்ட விசாரணைகளில் இருந்து இதுவரை வெளிவராத பல தனித்துவமான சில தகவல்கள் வெளியாகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ரிஸ்வி காலித் சமீர் முன்வைத்துள்ள கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு கூட சில உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறு போலீசாரை கொன்றதும் தமிழீழ விடுதலை புலிகளின் செயல் என்று காட்டுவதற்காக கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகேயுள்ள முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் அந்த உறுப்பினரை கைது செய்வது குறித்து விசாரணையில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம் சுதந்திரமாக வழங்கப்படவில்லை என ரிஸ்வி காலித் சமீர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பிலான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றம் வாக்குமூலமானது தானாக முன்வந்து கொடுக்கப்பட்டது என்று முடிவு செய்துள்ளது. எனினும் அரசு தரப்பு சாட்சியங்களை ஆய்வு செய்ய அனுமதி வழங்கிய நீதிபதிகள் அமர்வானது வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு திகதியை நிர்ணயித்துள்ளது.
ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகள் பற்றிய விடயங்கள் பேசுபொருளாகிய நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தனது ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்பட்ட விதம் குறித்து விளக்கம் அளித்த ரணில் விக்ரமசிங்கவால் இது வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 2022 ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து விண்ணப்பங்களும் பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்காக 1515 மில்லியன் ரூபாயும் 2023 739 மில்லியன் ரூபாயும் 2024 செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் நோயாளிகளுக்கான மருத்துவ உதவியாக சுமார் 450 மில்லியன் ரூபாயும் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் ஒரு கோரிக்கையை தவிர ஏனைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி நிதியத்தின் பொது நடைமுறைகளை பின்பற்றி 10 லட்சம் ரூபாவிற்கு அதிகமான நிதியுதவி வழங்கப்படவில்லை. 2022 ஆண்டு ஜூலை 31 வரை ஜனாதிபதி நிதியத்தில் வைக்கப்பட்டிருந்த 7000 மில்லியன் ரூபாய் பணத்திற்கான பல்வேறு கொடுப்பனவுகள் இருந்த போதிலும் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 வரை 11,000 மில்லியன் ரூபாயை தாண்டிய மீதியை பேணுவதற்கு தாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், இதேவேளை கடந்த 11 மாதங்களில் தனது பாதுகாப்பு செலவுக்காக 82 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் 8 பேருக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 27/12/2024 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கைது செய்யப்பட்ட 8 கடற்தொழிலாளர்களும் சிறைச்சாலை அதிகாரிகளினால் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர் புத்திக மனதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மேல் மாகாணத்தில் 1500ற்கு அதிகமான காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக 500க்கு மேற்பட்ட காவல்துறையினர் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். களுத்துறை பயலாக்கல பிரதேசத்தில் 14 வயதுடைய பாடசாலை மாணவரிடம் கையடக்க தொலைபேசி வாங்கித் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மோசடி சம்பவம் தொடர்பில் இதுவரை பயாகல போலீசார் கைது செய்துள்ளனர். 18 வயது மற்றும் 21 வயதுடைய ஏற்காம மற்றும் மங்கோனா ஆகிய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது தந்தை மற்றும் 2 மூத்த சகோதரிகளுடன் பயாகல பிரதேசத்தில் வசித்து வந்த மாணவனுக்கு தனது தந்தையினால் வழங்கப்பட்ட கையடக்க தொலைபேசி தொலைந்துவிட்டது. இந்த நிலையில் அயல் வீட்டில் வசிக்கும் அதே வயதுடைய நண்பனின் மூத்த சகோதரியிடம் கையடக்க தொலைபேசி ஒன்றை கூறியுள்ளார். அதற்காக கொஞ்சம் பணம் அல்லது தங்க பொருட்களை தருமாறு இந்த மாணவன் கூறியுள்ளார். இதன்படி குறித்த மாணவன் அலுமாரியில் இருந்து சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள், மோதிரம், காதணிகள், வளையல்கள் போன்றவற்றை சந்தேக நபருக்கு 3 தடவைகளில் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதான சந்தேக நபர் அவற்றை 2 இடைத்தரகர்கள் மூலம் 3 முறை அடமானம் வைத்து சுமார் 17 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளார். மேலும் மாணவனுக்கு ட்ரோன் கேமராக்கள், விலையுந்த வாசனை திரவியங்கள், ஆடைகள் ஆகியவற்றையும் கொடுத்துள்ளார். தங்க பொருட்களை வைத்திருந்த உரிமையாளர் முறைப்பாடு செய்ததை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விற்ற மற்றும் அடகு வைக்கப்பட்ட தங்க பொருட்கள் விசாரணைகளின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களிடமிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் இணைந்து நிறுவனங்கள் ஆகிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம், தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார்.
மக்கள் கோரும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் விரிவான விளக்கம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. கல்வி தொடர்பான விரிவான விளக்கத்தை மக்கள் கோருகிறார்கள். மேலும் பாடசாலைகளுக்கு இடையே நிலவும் இடைவெளி நீக்கி தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை. KVV கண்ணங்கராவின் கல்வி சீர்திருத்தமுடன் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் மண்குப்பான் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. மண்டிகதீவு பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய ஆண்டனி பிரான்சிஸ் நிலோஜன் என்ற இளைஞனை இதன் போது உயிரிழந்துள்ளார். ஊர்காவத்துறை பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் மீது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞன் உயிரிழந்ததுடன் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்த இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் காரின் பின்பக்கம் முற்றாக சேதமடைந்ததுடன் காரின் சாரதிக்கு காயங்கள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிமடை மற்றும் ஊவா பரண பிரதேச விவசாயிகள் தமக்கு உரமானியம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விதை, உருளைக்கிழங்கு, உரம் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு காரணமாக பயிற்சியினை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உருளைக்கிழங்கு செய்கையில் பரவி வரும் நோய் தொற்று காரணமாக பயிர்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும் வெளிமடை மற்றும் ஊவா பரண பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நாட்டின் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை செய்கையாளர்களுக்கு உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் சமந்த வித்யாயன தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் 55,000 மெட்ரிக் டன் உரத்தில் 27,500 மெட்ரிக் டன் தென்னை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவே மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை மது ஒழிப்பு பேரவையின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவும் அரசியல்வாதிகளை பலப்படுத்தவும் கட்சி தாவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுமே மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் இந்த கலாச்சாரத்தில் இருந்து விலகி நல்லொழுக்கமுள்ள நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் சமூக ஒழுங்கு குறித்து உண்மையான யதார்த்தமான புரிதலை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.